இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு ஆராதனை. அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சியிலே இந்த நாளிலும் கூட மாலை வேளையிலே சுவாமி உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து தூய ஆவியின் கொடைகளை பெற்று தூய ஆவியின் பணிகளை குறித்து தியானித்து திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நிலத்தில் நான் சிறு பிள்ளை போல ஆண்டவரே, சிறுவன் சாமுவேலை போல ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சங்கீதம் 131:1-2 இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவரே ஆழ் துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரளும். என் விண்ணப்பம் குரலை உம்முடைய செவிகளில் கவனத்துடன் கேட்கட்டும். என் விண்ணப்பத்தின் குரலை, என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஆமாண்டவரே, உம்முடைய மடியில் நான் குழந்தை போல சாஞ்சிட்டப்பா, குழந்தை போல சாஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறீர், என் நேசர் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சங்கீதம் 13:6 அழகாக சொல்லுகிறது, நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே
கைவிடாத என் நாயனே, என்னை கல்விடாத என் நாயனே, என் கல்வாரி நாயகனே, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே 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 துணையாளரே, இணையில்லா மணவாளரே, இணையில்லா மணவாளரே, துணையாளரே துணையாளரே, இணையில்லா மணவாளரே, என் உணவாக வந்தீரையா, என் உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சங்கீதம் 63:7 இப்படியாக சொல்லுகிறது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருந்தீர், உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருந்தீர், உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்லி, உம்மை தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உம்மை தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலையில்லையே கலக்கமில்லையே, கவலையில்லையே கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். ஆமாண்டவரே, சங்கீதம் 63:1 அழகாக சொல்லுகிறது. கடவுளே, நீரே என் இறைவன், உமையே நான் நாடுகின்றேன், என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது. என் இறைவன் நீரே, உமையே நான் நாடுகிறேன் அப்பா, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தாவீதுடைய புகழ் பாடல் இப்படி கடவுளுக்காக ஏங்குகிறான். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம், நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது என்று சொல்லி, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். சங்கீதம் 63:4 வாசித்து பாருங்கள். என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன், என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன்,
கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே என் உயிர் உள்ளவரை என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே உம்மை நான் போற்றி புகழ, கைகூப்பி உமது பெயரை ஏற்றி புகழ வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். நான் ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் நாமம் சொல்வே நையா, நாமம் சொல்வே நையா. என் வாழ்க்கை முழுவதும் இப்படியாக உம்மை போற்றுவேன், இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். என் வாழ்க்கை முழுவதும் கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் என்று தாவீது ஒரு சபதம் எடுக்கிறார். தாவீது கடவுளின் கோவிலுக்காக ஏங்கி பாடிய பாடல். சங்கீதம் 63:8 வாசித்து பாருங்கள். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன், உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. சங்கீதம் 63:7 வாசித்து பாருங்கள். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர், உமது ரெக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்லி சங்கீதம் 64:1 அழகாக சொல்லுகிறது. கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்டருளும், என் விண்ணப்ப குரலை கேட்டருளும் என்று சொல்லி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 65:4 வாசித்து பார்ப்போம். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக்கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக்கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் என்று சொல்லி, உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் என்று சொல்லி ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தை போல, ஆண்டவரே தகப்பனே உம்முடைய மடியில் நான் இருக்கிறேன்ப்பா, உம்முடைய மடியில் இருக்கிறேன்ப்பா. அன்னை மரியாளின் மடியில் உயிர் துறந்த இயேசுவின் உடலை வைத்திருக்கிறார். எத்தனை வேதனை அன்னை மரியாளுக்கு, வியாகுலம், எத்தனை வேதனை. ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீர், உயிர் விட்டீர், உயிர் தெழுந்தீர். ஆண்டவரே இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய மடியில் நான் கிடக்க வேண்டுமாப்பா. தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். நீ தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக்கொள்ளும் மனிதர் பேர் பெற்றவர்கள் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. இந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய இறை பிரசன்னத்தினால் அவர்கள் நிறைவு பெற வேண்டும் என்று, தூயாவின் வல்லமையினால் அவருடைய அரும் கொடைகளை நாட வேண்டும் என்று சொல்லி இந்த திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசித்தது போல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டவர்களுடைய உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் கேட்ட கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
இது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவியின் கொடைகளை பெற்று, தூய ஆவியின் வல்லமையை பெற்று, கடவுளின் வல்லமையை பெற்று உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய திரு சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளாக இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு வழியாக, இந்த கூகுள் மீட் வழியாக 5 ஆண்டு காலமாக எங்களை வழிநடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான தேவ பிள்ளைகளை, ஆட்டுக்குட்டிகளை இந்த குழுவில் கொண்டு வந்து நீர் சேர்க்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கப் போவதற்காய் நன்றி. இதோ வியாழக்கிழமை நாங்கள் ஏறெடுக்கின்ற உம்முடைய தெய்வீக திரு ஆராதனையிலே, இந்த சந்திப்பு கூடாரத்திலே நாங்கள் ஒரு மனதாய் இருந்து திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், அவர்களுடைய நடத்தையிலும், அவருடைய சொல்லிலும் செயலிலும், உணவை பங்கிட்டு கொள்வதிலும் அவர்கள் ஒரு மனத்தவராய் இருந்தது போல நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீரா ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசித்தோம் ஆண்டவரே. இதோ திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்பது, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். நாங்கள் கோவிலில் உம்முடைய கூகுள் மீட் என்னும் இந்த பரிந்துரை ஜெபக்குழுவிலே நாங்கள் தவறாது கூடி வர வேண்டும் ஆண்டவரே. பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் என்று சொன்னது போல, இந்த சந்திப்பு கூடாரத்திலே நாங்கள் ஒரு மனத்தவராய் ஜெபித்து எங்கள் உணவை பகிர்ந்து உண்டு வாழ அப்பத்தை பிட்டு உம்முடைய வார்த்தைகளை வாங்கி அதன் மூலம் ஆண்டவரை போற்றி வந்தார்கள் என்று சொன்னது போல, எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னது போல, திருத்துதர் பணிகள் 2:47 கடைசி வசனம் இப்படியாக சொல்லுது, ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மீட்டு கொண்ட பிள்ளைகள், உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசம் ஒன்றும் நடக்காத ஆண்டவரே. நீர் மீட்டு கொண்டு நாள்தோறும் அவர்களை சேர்த்து கொண்டே இருப்பீராக. சேர்த்து கொண்டே இருக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்கப் போகின்ற, கேட்க முடியாமல் இருந்து மீண்டும் நான் கேட்பேன் என்று சொல்லி அந்த ஆர்வத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து, ஒவ்வொரு பிள்ளைகள் இதை கேட்டு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று, கொடைகளை பெற்று, அவருடைய தூய ஆவியின் கொடைகளை பெற்று ஆவிக்குரிய கொடையாக மாற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை தூய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலையில்லையே, கலக்கமில்லையே, கவலையில்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான். கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறீர். எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறீர். தினம் என் நேசர் நடத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் நீ நடத்தப் போவதற்காய் நன்றி. மீண்டுமாக ஆண்டவரே, இந்த அருமையான பாடலை பாடி தெய்வீக பிரசன்னத்தோடு உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கி, உம்முடைய வார்த்தைகளை கோர்த்து
ஜெபிக்க துதிக்க வைத்தீரே உமக்கு நன்றி. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை மீண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பப் போவதற்காய் நன்றி, நிரப்பியதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாத்திரம் நன்றி, உமக்கு மாத்திரம் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே நீ வாழ்க. ஆமேன், ஆமேன், ஆமேன்.